ஹாய் எவ்ரிவான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாபிக் வந்துட்டு ஆஃபர் லெட்டர். இந்த ஆஃபர் லெட்டர்ஸ் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல், அதாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் ஆஃபர் லெட்டர் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஆஃபர் லெட்டரில் முக்கியமாக என்ன இருக்கும்? ஆஃபர் லெட்டரில் முக்கியமாக உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சேல்ரி, எவ்வளோ பிஎஃப் கட் ஆகுது, 12.5% சிடி ஆன் சிடிசியில் வந்துட்டு உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக இருக்கும். இஎஸ்ஐ பிஎஃப், ரிப்போர்ட்டிங் மேனேஜர் யார், எந்த பிரான்ச்சு, அப்புறம் ஆஃபர் லெட்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் வேலை விட்டாக்கா இல்லை கம்பெனியில் உங்களை வேலையிலேருந்து எடுத்தாக்கா அதுக்கு வந்துட்டு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ இருக்கும், 1 month 2 months 3 months நோட்டீஸ் பீரியட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி இது பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு டெம்ப்ரவரி ஸ்டாஃபிங்கா பெர்மனன்ட் ஸ்டாஃபிங்கா, சில கம்பெனியில் வந்துட்டு பேஸ்ட் ஆன் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேலையிலேருந்து எடுத்துப்பாங்க. இப்போ சர்டிஃபிகேஷன் வந்துட்டு எப்படின்னா, அந்த சர்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் சில கம்பெனியில் வந்து ஜாப் கொடுப்பாங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங் போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் சர்டிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு சேலரியும் இருக்காது, வேலையும் இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக சைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒர்க் மீன்ஸ் சைன் இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இஃப் நாட் இது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஃபர் லெட்டர்ஸ் வந்துட்டு சில எம்என்சி கம்பெனியில் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பிகாஸ் தே வில் இன்டிமேட் யூ, தேல் கிவ் ஹெச்ஆர் இண்டக்ஷனில் வந்துட்டு அவங்க ஆஃபர் லெட்டர்ஸ் பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்கள் ஜாயினிங்ஸ், உங்கள் டெசிக்னேஷன், உங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப் பேஸ்ட் கம்பெனிஸில் வந்துட்டு சில சொல்லுவாங்க, சிலது வந்துட்டு மீன்ஸ் உங்களுக்கு அந்த ஆஃபர் லெட்டர் கிளியராக மென்ஷனாக இருக்கும். அதாவது நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சர்டிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு சேலரி இல்லைன்னு சொல்லிட்டுலாம் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஆஃபர் லெட்டர்ஸில் பார்த்துட்டு இது பண்ணோம். பெரிய கம்பெனிஸ் எம்என்சிஸ்லாம் வந்துட்டு பெரிய கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. பிகாஸ் they'll tell you clearly what they want, what you have to do. If not, ஏதாவது இந்த ஸ்டார்ட் அப் பேஸ்ட் கம்பெனி, இந்த மாதிரி ஸ்மால் சின்ன கம்பெனியில் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அந்த ஆஃபர் லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்து இது பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபர் லெட்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் தட் யூ ஹேவ் டு ஜாயினிங் டேட்லேருந்து நீங்கள் ஜாயின் ஆனாக்கா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்லேருந்து கவுண்ட் ஆகும், இஎஸ்ஐ பிஎஃப்லேருந்து கவுண்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஜாயினிங் டேட் இஸ் வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், யாருக்கு இருந்தாலும் சரி, ஆஃபர் லெட்டர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆஃபர் லெட்டர் முக்கியமாக வந்துட்டு அக்ரிமெண்ட் வந்துட்டு சில கம்பெனிஸில் வந்துட்டு இப்போது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி அக்ரிமெண்ட் கேட்குறதுல இஃப் தி கேஸ் பேஸ்ட் ஆன் த கம்பெனி பாலிசி வந்து கேட்குறாங்க. கேட்டாக்கிறோம் டாக்குமெண்டேஷன்ஸ் எப்படி, அதாவது இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் உங்களோட மாஸ் கார்ட்ஸ்க்கு வாங்கி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி பிளாங்க் செக் கேட்குவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அது எது கேட்குறாங்கன்னா, பிகாஸ் இங்கே இப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, சடனாக நீங்கள் வேலை விட்டு போயிட்டீங்கன்னா. ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேஷன் ஆகலைன்னா உங்களுக்கு சேலரியை கொடுக்க மாட்டாங்க, வேலையை கொடுக்க மாட்டாங்க, உங்கள் டாக்குமெண்டேஷன் கொடுத்து அனுப்பிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் சர்டிஃபை ஆகிட்டிங்கன்னா அந்த இவ்வளோ வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ண 1 year இல்லை 2 years நீங்கள் எவ்வளோ வருஷம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்களோ, உங்கள் ஆஃபர் லெட்டரில் சைன் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களை ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. இஃப் நாட் வந்துட்டு சர்டன் கம்பெனிஸ் எல்லாம் கேட்குறது, பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கேட்குறதுல பிளாங்க் செக் எது கேட்குவாங்கன்னா, நீங்கள் கொடுத்த ட்ரைனிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஓவில் ட்ரைனிங் எடுத்தீங்களான்னு வச்சுக்கோங்களேன், கேபியில் ட்ரைனிங் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு சம் அரௌண்ட் 60,000 to 1,20,000 rupees சர்டன் ட்ரைனிங் வந்துட்டு they'll buy trainers and they'll give you training job knowledgeலாம் வந்து 2 months கொடுப்பாங்க. சர்டிஃபை ஆகலைன்னா வந்துட்டு உங்களுக்கு சேலரியோ இல்லை, வேலையோ இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு சர்டன் ஆஃபர் லெட்டர்ஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைன் போடுங்க, ஜாப் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு முக்கியமாக அது வந்து தெரிய வரணும். ஏன்னா வந்துட்டு சில பேர் அந்த மாதிரி ஏமாந்து போயிருக்கிறது நான் பார்த்துருக்கேன். அதாவது சர்டிஃபை இருக்க மாட்டாங்க, சேலரி கிடைச்சிருக்காது, வேலையும் இருக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் ஆஃபர் லெட்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் எம்என்சி கம்பெனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எம்என்சி கம்பெனியில் உங்களுக்கு கைட்லைன்ஸ் இருக்கும், ஹெச்ஆர் பாலிசி, ஹெச்ஆர் இண்டக்ஷன்ஸு எல்லாம் பற்றி உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் வேலை, இதுதான் எங்களுக்கு வேணும், நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹெச்ஆர் இண்டக்ஷன்ஸ் 1 to 2 days கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லை 1 day கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டெம்பரரி ஸ்டாஃபா, பெர்மனன்ட் ஸ்டாஃபா, கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கீங்களா, ஆன் பேரோலில் இருக்கீங்களா. பேரோல்னாக்கா அப்போ வந்துட்டு ஒரு அவுட் சோர்ஸ் கம்பெனி, ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நான் இவ்வளோ பேர் நான் கொடுக்குறேன், அதுக்கு பேரோல் இவ்வளோ பேர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்,
சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சேலரிலாம் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்லேருந்து வரும். பட் நீங்கள் வேலை செய்கிறது வந்துட்டு சில எம்என்சி கம்பெனிக்கு இருக்கும். ஒரு டேகு உங்கள் ஐடி கார்டு எல்லாமே வந்து அந்த கம்பெனி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யாருது அவங்க கிளைண்ட் இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேரோல் டெம்ப் ஸ்டாஃபிங்காக பெர்ம் ஸ்டாஃபிங்காக ரெண்டு வகை இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஒர்க் வித் ஆர் கிளைண்ட்டுன்னுவாங்க. ஒர்க் வித் ஆர் கிளைண்ட்னாக்கா அதாவது அவங்க கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. கம்பெனிக்கு சைடில் எம்ஓயூஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால தான் ஆஃபர் லெட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக ரோல் வென் யூ ஜாயின் டு த கம்பெனி. ஸோ அதனால நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கவனிக்கணும். இஃப் நாட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் சேலரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டார்ட்-அப்ஸில் எம்என்சியில் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆன் டைம் உங்களுக்கு சேலரிலாம் கிடைச்சிடும். ஜாயின் பண்ணிருந்தா உங்கள் ஜாயினிங் டேட்லேருந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ நாள் லீவ் எடுத்தீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சிக் லீவ் எப்போ, மெடிக்கல் லீவ் எப்போ, எவ்வளோ லீவ்ஸ் எடுக்கலாம் மாதம், அப்புறம் இது பற்றிலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆஃபர் லெட்டர்ஸில் வந்துட்டு நோட்டீஸ் பீரியட், இப்போ நீங்கள் வேலை விட்டிங்கன்னா எவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் இன்டிமேஷன் பண்ணோம். அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடியா, இல்லை 15 நாளுக்கு முன்னாடியா, இல்லை 2 மாதம். சில கம்பெனியில் பாலிசிஸ் வந்து 15 நாள், 1 மாதம், 2 மாதம், 3 months, மேக்ஸிமம் 2 months தான், அதுக்கு மேலே இல்லை. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல். நீங்கள் ஆஸ் ஃப்ரெஷராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் ஆஃபர் லெட்டர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கிடைக்கும். ஆஃப்டர் 1 month இல்லை 2 months, ஆஃப்டர் 6 months பேஸ்ட் ஆன் யோர் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் பெர்மனன்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் த கம்பெனிஸ் அண்ட் பாலிசிஸ் டிஃப்ரெண்ட் வேறுபடுது. ஸோ அதனால இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அக்ரிமெண்ட், பாண்ட், சில கம்பெனிஸ் வந்து பாண்ட் கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் கம்பெனிஸ் வந்துட்டு பாண்ட் கேட்குற மாதிரி இல்லை, பட் கேட்டாலும் நீங்கள் வந்துட்டு சைன் பண்ணலாம். அது வந்து எதுவும் இல்லை. ப்ளஸ் சர்டன் கம்பெனிஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன், அவங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட், மார்க்ஸ் கார்டு நீங்கள் வேலை விட்டு போகும்போது வாங்கிக்கலாம். அந்த பாண்ட் சைன் பண்ணுவாங்க. சில இப்போ இது வந்து இல்லீகல், இது பேன் பண்ணியிருக்காங்க. சர்டன் கம்பெனிஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. சர்டன் டிபெண்ட்ஸ் ஆன் த பாலிசிஸ், கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ பாலிசிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்துட்டு எம்ப்ளாயிஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டு வாங்குறது. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் லெட்டர் மெயினாக வந்துட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட், நீங்கள் வேலை செஞ்சால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வருது ஃப்ரம் கம்பெனி, அலாயன்ஸு, பிஎஃப், இஎஸ்ஐ, அதுக்கப்புறமா மெடிக்கல், இன்சூரன்ஸு, அப்புறமா வேறு என்ன, டெம்ப் ஸ்டாஃபிங் ஒரு பெர்மனன்ட் ஸ்டாஃபிங், சர்டிஃபிகேஷன் ஆனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு ஜாப் ஓரியன்டட் கோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சர்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா உங்களை வந்துட்டு எம்ப்ளாயாக கன்சிடர் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கு போடுவாங்க. ஸோ நீங்கள் சர்டிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு சேலரியோ இல்லை, வேலையோ இல்லை. ஸோ அதனால இப்போ 15 பேரில் ஒருத்தர் ரிஜெக்ட் ஆகிட்டா, 14 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, 15% வந்துட்டு சர்டிஃபை. ஸோ அவனுக்கு அந்த சேலரி கிடைக்கல, அந்த ப்ராசஸ் கிடைக்கல. ஸோ கிடைக்கலன்னா அவ்வளோதான், அவனுக்கு லாஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட அப்டேட். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஆஃபர் லெட்டர்ஸ் வந்துட்டு செக் பண்ணலாம். எம்என்சி பற்றி நீங்கள் கண்டுபிடிக்கணும், சைன் பண்ணலாம். அப்போ கூட நீங்கள் படிச்சு பார்த்து தான் சைன் பண்ணணும். எம்என்சியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. பட் தே வில் இன்டிமேட் யூ இந்த ஹெச்ஆர் இண்டக்ஷன்ஸ். ஹெச்ஆரோ வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. தே வில் கிவ் யூ இண்டக்ஷன்ஸ், ஹெச்ஆர் இண்டக்ஷன்ஸ், இன்ட்ரோ கொடுப்பாங்க, கம்பெனி இன்ட்ரோ கொடுப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. இது இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. இது எதுக்குன்னா ஆஃபர் லெட்டர் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்னா உங்களுக்கு வந்துட்டு டேஸ் கவுண்ட்டு, நீங்கள் எந்த ஜாயின்லேருந்து. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் when you getting into a new company. So please check the offer letter, get the offer letter from the company. If not, it's very difficult. நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா அது வந்துட்டு சர்டன் ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட் எக்ஸைட்மெண்ட்டில் சைன் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அப்புறம் எனக்கு இந்த சேலரி கிடைக்கல, அந்த சேலரி கிடைக்கல புலம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா சர்டிஃபை ஆகலை, சேலரியும் கிடைக்கல, வெளியே போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காமல் கொஞ்சம் கிளவராக உஷாராக நீங்கள் எப்படி ஆஃபர் லெட்டர்ஸ் செக் பண்ணோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சேலரி எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்க, சிடிசி எவ்வளோ ஆஃபர் பண்ணியிருக்காங்க, நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ மாதம் இருக்குது. ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அலாயன்ஸ் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது, ட்ராவல் சார்ஜ் கிடைக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறமா ட்ராவல் சார்ஜ் இருக்கும். சிலது வந்துட்டு இப்போ ஏதாவது சில கொஸ்டின்ஸ்லாம் அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க, அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிப்பாங்க. பேஸ்ட் ஆன் த கம்பெனி இன்ஸ்ட்ரக்ஷன் யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோன்ட்டு. பேஸ்ட் ஆன் கம்பெனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ ஹேவ் டு
சில சில டேர்ம்ஸ் அண்ட் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது, அதாவது கம்பெனி சைடில் அந்த இஎஸ்ஐ பிஎஃப் அலாயன்ஸ் ட்ராவல் ஃபுட்டு அப்புறமா இது மாதிரிலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஆஃபர் லெட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் key role when you enter to the company. That's all is all about. Thank you. And தயவு செஞ்சு கொஞ்சம் வீடியோவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ்க்கு தெரியாதவங்களுக்கு இது அப்டேட் போகும். நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். If you like really the video, please share it. Thank you. Thanks a lot. Bye-bye. See you.